5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருள் மாயமான விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இன்று உள்துறை அமைச்சகம் 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. 2018 மற்றும் 20 ஆகிய ஆண்டுகளில் 70,772 கிலோகிராம் எடையுடைய அந்த ஹெராயின் மாயமான விவகாரத்தில் காணாமல் போன அந்த ஹெராயின் எங்கே சென்றது என்று சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஸின் தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உள்துறை அமைச்சகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அந்த பொதுநல வழக்கில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால் 2018ஆம் ஆண்டு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் சார்பாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் அளவு எவ்வளவு என்றால் 22,263.1 கிலோகிராம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB அறிவித்திருக்கிறது. ஆனால் உள்துறை அமைச்சகம் 19,691.155 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசமானது 2,571.945 கிலோகிராம் போதைப் பொருள் எங்கே சென்றது என்பது தொடர்பான தகவல் இல்லை. இதே போல சிக்கிம் மாநிலத்தில் 2018ஆம் ஆண்டு 15,000 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் அதை அம்மாநில காவல்துறையோ எந்த அமைப்போ பொறுப்பேற்கவில்லை. அங்கும் 2,577.945 கிலோகிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இந்த 15,000ஐயும் சேர்த்தால் 17,571 கிலோகிராம் ஹெராயின் காணாமல் போயிருக்கிறது, மாயமாகி இருக்கிறது. இது 2018ஆம் ஆண்டு நிலவரம். 2020ஆம் ஆண்டு உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் அளிக்கப்பட்ட பதிலின்படி சிக்கிம் மாநிலத்தில் மட்டும் 50,350.38 கிலோகிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல மணிப்பூரில் 3,200.172 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 53,200.599 கிலோகிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டையும் கூட்டினால் 2018ஆம் ஆண்டு 17,571 கிலோகிராம் போதைப் பொருளும் 2020ஆம் ஆண்டு 53,200.599 கிலோகிராம் ஹெராயின் இரண்டையும் கூட்டினால் வருவது 70,772 கிலோகிராம் ஹெராயின் மாயமாகி இருக்கிறது. இது குறித்த தகவல்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகம், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் ராஜ்யசபாவில் அளித்த அந்த பதில், இந்த மூன்றிலும் முரண்பாடுகள், வேறுபாடுகள் இருப்பதால் மாயமான 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஹெராயின் போதைப் பொருள் எங்கே சென்றது என்பதை கண்டுபிடித்து தரக்கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நீதிபதி சுப்பிரமணியன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக 4 வாரத்தில் உள்துறை அமைச்சகம் பதிலளிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ரிதி, விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.